வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான டிஃபன் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு அடை தோசையும் அது கூடவே அதுக்கு பொருத்தமாக கத்திரிக்காய் சட்னி இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஊற வைக்க வெளியே ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க. ஒரு கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் பச்சரிசி, அது கூடவே அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் மசூர் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 தண்ணி போட்டு கழுவிட்டு அது ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரமாகும். இப்போ நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருந்த பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இது குறைவாகவே இருக்கிறதால நான் மிக்சி கப்புலேயே 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகப்படியாக பண்ணுற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் சேர்த்துட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பருப்பு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன பல்லாக இருக்கிறதால ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 5 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். சின்ன துண்டு இஞ்சி 3 தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு நான் 6 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் ஒரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையுமே நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அது கூடவே தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம். மிக்சி கப் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் அரைக்கும் போதே கூட பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஃபஸ்ட்டு தான் எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றா சேர்ந்து வரணும். அதனால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மாவுக்கு நமக்கு தோசை ஊற்றுற பதத்துக்கு கரெக்டான மாவாக இருக்குது. இதுக்கத்தான் கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ செவந்து வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 10-12 பல் பூண்டு சின்னதாக இருக்கிறதால சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு 4 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு மெல்லுசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வெந்து வதங்கி வரும். இப்போ இது கலர் மாறிட்டு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கலர் மாறிட்டு கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதையும் பிச்சு போட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்குவாங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும், வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் வதங்கி வந்த பிறகு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே சேர்க்கல, இப்போ தான் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து அரைக்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஆறின சட்னியை ஒரு மிக்சி கப்பில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி லேசாக கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூடவே மிக்சி கப் அலசிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி குறைவாக சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிருக்கேன், அதை கலந்து விட்டுக்கலாம். நமக்கு நல்ல சுவையான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி சேர்த்துருந்தேன், அந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயம் சேர்த்து ஊற்றுனீங்கன்னா
அடை மாதிரி மொத்தமாக தான் ஊற்ற முடியும். வெங்காயம் சேர்த்து ஊற்றும் போது மெல்லுசாக ஊற்ற முடியாது. அதனால தான் நான் வெங்காயம் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் சேர்த்து ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மெல்லுசாக ஊற்றிட்டேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற வந்து நெய் போட்டு கூட கொடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி போட்டுங்க. பார்த்துங்க எவ்வளோ நல்லா கோல்டன் கலரில் நல்லா அருமையாக செவந்து வந்திருக்குன்னு. இப்போ இன்னொரு சைடுமே செவந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்ல அருமையான புரோட்டீன் சத்து நிறைந்த முறுமுறுன்னு அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.